வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல குஜராத்தி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல எல்லா டைம் ஆஃப் த மீலுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஜஸ்ட் ஒரு கப் அரிசி மாவு, கொஞ்சம் ஸ்பைசஸ் இருந்தா போதும். என்னடா இன்னும் பேரே சொல்லேன்னு பாக்குறீங்களா? இது பேர் கிச்சு. இந்த கிச்சு நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிச்சுக்கு நம்ம முதல்ல ஒரு பிக்கல் பவுடர் ரெடி பண்ண போறோம். இது ஒரு இன்ஸ்டன்ட் வெர்ஷன் தான். கடாயில அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கடுகு சேர்த்துக்கலாம். வெள்ளை கடுகு அப்படியே கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌனா மாறும் போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கருப்பு கடுகு யூஸ் பண்றதோட வெள்ளை கடுகு யூஸ் பண்ணாதாங்க நல்லா வாசனையா டேஸ்டியாவும் இருக்கும். வெள்ளை கடுகு உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கருப்பு கடுகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே நம்ம ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்க போறோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காகவும் கொஞ்சம் மிளகாப்பொடி வாசனைக்காகவும் காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பிக்கல் பவுடர் ரெடி ஆயிடும். இந்த ஊறுகாய் பொடியை நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கடாயில நான் ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணீங்கன்னா 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1.5 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்க போறேன், அதனால 4.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி நல்லா கொதி வரதுக்கு முன்னாடி அதுல நம்ம கொஞ்சமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில கசக்கிட்டு இதுல சேர்த்துருங்க. ஓமம் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், பிளஸ் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்டான வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. பொடி பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்குன இஞ்சி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா நீங்க கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் வாசனையா இருக்கும். கடலெண்ணெயுமே 1.2 டீஸ்பூன் இந்த தண்ணியிலேயே சேர்த்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். நெக்ஸ்ட் முக்கியமான இன்கிரீடியன்டான கொத்தமல்லி இலைகளை இதுல தூவிக்கலாம். நல்லா பொடிப்பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட்டும் வாசனையும் வேற லெவல்ல இருக்கும். இப்ப தண்ணி நல்லா தளத்தளம் கொதிக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு, ஓமம், ஜீரகம், மல்லிப்பொடி, எள்ளு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா தளத்தளம் கொதிக்கும் போது இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாப்பட்கார் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இனிப்பு சோடா, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நுரைச்சு வரும். நுர அடங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு தளத்தளம் கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கணும். அரிசி மாவு சேர்க்கும் போது ஃபிளேமை கொஞ்சம் லோ டு மீடியம் மாத்திக்கோங்க. அரிசி மாவு ஒரு கையில சேர்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு கையில நீங்க சப்பாத்தி உருட்டுற கட்டை இல்லைன்னா குச்சி இருந்தா அதுல அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பதான் கட்டி உருண்டைகள் ரொம்ப பெருசா கட்டாது. எல்லா மாவும் பாத்தீங்கன்னா தண்ணியில முழுகணும். முழுக்கி நீங்க கிளறி விட மாவோட எல்லா பக்கமும் அந்த சூடு தண்ணி போய் உங்களுக்கு மாவு கெட்டியாயிட்டே வரும். நீங்க சப்பாத்தி கட்டையால அப்படியே சுரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உருண்டைகள்லாம் உடைஞ்சு உங்களுக்கு ஒரு சிங்கிள் பந்தா மாறும். சிங்கிள் மிக்சரா மாறினதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கிளறிக்கலாம். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க அப்படியே உடைச்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நீங்க இதை இப்படியே குக் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணீங்க இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஸ்டீமர்ல வச்சும் நீங்க ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கு நான் ஸ்டீம் குக் தான் பண்ண போறேன். உங்களுக்கு கெட்டியா சாப்பிட பிடிக்கும்னா நீங்க அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் அப்படியே லூஸா கிரீமியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டீமர்ல குக் பண்ணுங்க. இடியாப்ப தட்டு இல்லைன்னா இட்லி தட்டு எதுல இருக்கோ அதுல உருண்டை அப்படியே வச்சுட்டு நீங்க 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணீங்கன்னா சூப்பர் சாஃப்டான கிரீமியான உங்களுக்கு கிச்சு ரெடி ஆயிடும். சூடான இந்த கீச்சுவை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு பொடி எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேல பொடி தூவி விட்டுட்டு கடலை எண்ணெயை அப்படியே அந்த பொடி நனைகிற அளவுக்கு மேல கொஞ்சமா சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க, கையில ஒட்டவே ஒட்டாது. வெந்தய பொடி, உப்பு, மிளகாய் பொடி, கடலெண்ணெய் வாசனையோட நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். பொடிக்கு மேல மறக்காம கடலெண்ணெய் மட்டும் சேர்த்துருங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு தனியா எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க, அப்படியே நீங்க சாப்பிடலாம். குவிக்காவும் உங்களுக்கு நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கீச்சு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.